வெல்கம் டு ஸ்வீட் வீட்டக் சேனல். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க போஸ்ட் ஆபீஸ்ல அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல் பேங்கிங் ஓபன் பண்ணணும் அப்படின்னா அந்த மொபைல் பேங்கிங்க நம்ம மொபைல் மூலமா சிம்பிளா எப்படி ஓபன் பண்றது அத பத்தி தான் கிளியரா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் செய்து ஆல்ங்கிற ஆப்ஷனையும் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து உங்க பிளே ஸ்டோரை வந்து ஓபன் செய்யுங்க. அதுல IPPB மொபைல் பேங்கிங்னு சர்ச் பண்ணி இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஆப்பை வந்து ஓபன் செய்யுங்க. அப்புறம் வரக்கூடிய இந்த பெர்மிஷனுக்கு எல்லாம் அலோ ஆப்ஷனை வந்து கிளிக் செய்யுங்க. நெக்ஸ்ட் இதுல லாகின் நவ் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் செய்யுங்க. அப்புறம் அலோ ஆப்ஷனை வந்து கிளிக் செய்யுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல நீங்க பேங்க்ல கொடுத்த சிம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் கீழே இருக்க இந்த செக் பாக்ஸ வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்டார்ட் SMS வெரிஃபிகேஷன் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் செய்யுங்க. அப்புறம் பெர்மிஷன் வந்துச்சுன்னா அதுக்கு அலோ ஆப்ஷனை வந்து கிளிக் செய்யுங்க. நெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல ஃபர்ஸ்ட் வந்து உங்க அக்கவுண்ட் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இந்த அக்கவுண்ட் நம்பர் வந்து இந்த ATM கார்டுல இருக்கும், அதை பார்த்து அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கஸ்டமர் ஐடி, இது வந்து ATM கார்டுல அக்கவுண்ட் நம்பருக்கு கீழே CAF நம்பர்னு இருக்கும், அதை பார்த்து இந்த கஸ்டமர் ஐடியில வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க டேட் ஆஃப் பர்த் வந்து என்டர் பண்ணுங்க. அப்புறம் உங்க மொபைல் நம்பர் வந்து அதுலயே இருக்கும். நெக்ஸ்ட் கீழே இருக்க ரெஜிஸ்டர் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் செய்யுங்க. நெக்ஸ்ட் செட் எம்பின், இதுல 4 டிஜிட்ல வந்து ஒரு எம்பினை வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த எம்பினை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து இந்த மொபைல் பேங்கிங்க ஓபன் பண்றதுக்கு இந்த எம்பின் வந்து யூஸ் ஆகும். அப்புறம் என்னன்னா ரீஎன்டர் எம்பின், இதுல அதே எம்பின் ஒருக்க கூட என்டர் செய்யுங்க. என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க செட் எம்பின் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் செய்யுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு அப்புறம் கீழே இருக்க சப்மிட் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் செய்யுங்க. நெக்ஸ்ட் உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும், அத வந்து மொபைல் ஆட்டோமேட்டிக்காவே அக்செப்ட் பண்ணிடும். அப்புறம் இந்த பேஜ்ல ரெஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல்னு ஷோ ஆகுது பாருங்க. இப்ப நம்ம சக்சஸ்ஃபுல்லா மொபைல் பேங்கிங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம். இனி என்ன பண்ணணும்னா, இனி அந்த லாகின் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் செய்யுங்க. அப்புறம் நீங்க இப்ப கிரியேட் பண்ண எம்பினை வந்து என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க மொபைல் பேங்கிங் வந்து ஓபன் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.